வாமன அவதார் மகாவிஷ்ணுவோட தசாவதாரங்கள்ல 5வது அவதாரம் தான் வாமன அவதார். வாமனன் அப்படின்னா குள்ள வடிவினன் அப்படிங்கிறது பொருள். புராணத்தின்படி பிரகலாதனோட பேரன் தான் மகாபலி சக்கரவர்த்தி. இவரும் அவரை போலவே தீவிர விஷ்ணு பக்தர் ஆவார். அவர் அசுரகுலமா இருந்தாலும் தன்னை நாடி வந்தவங்களுக்கு வேண்டியதை கொடுத்து சிறப்பான ஆட்சியை மேற்கொண்டு வந்திருக்காரு. பிறகு ஒருமுறை 3 லோகத்தையும் ஆள்றதுக்காக யாகம் செஞ்சிருக்காரு. அதை பார்த்து தேவர்கள் பயந்து விஷ்ணு கிட்ட வேண்டி இருக்காங்க. விஷ்ணு பகவான் அந்த யாகத்தை முறியடிக்கிறதுக்காக வாமன உருவத்தோட யாகசாலைக்கு வந்து அவர்கிட்ட முன்னாடி மண்ணு கேட்கிறாரு. சுக்கராச்சாரியரும் மகாபலி கிட்ட வந்திருக்கிறது விஷ்ணு பகவான் அப்படின்னு சொல்லியும் தான் கொடுத்த வாக்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மகாபலி அவர் கேட்டதை கொடுக்கறதுக்கு சம்மதம் தெரிவிச்சாரு. பகவானும் திரிவிக்ரமன் வடிவெடுத்து வானத்தை ஒரு காலாலையும் மண்ணுலகத்தை ஒரு காலாலையும் 3வது அடியை அவரோட தலையில வச்சு பாதாளலோகத்துக்கும் அரசனாக்குனாரு. உண்மையிலே மகாபலி சக்கரத்தோட புகழ உலகறிய செய்யறதுக்காக மகாவிஷ்ணுவோட அவதாரம் தான் வாமன அவதாரம். அப்ப மகாபலி விஷ்ணு பகவான் கிட்ட வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் என் மக்கள் சந்தோஷமா வாழ்றாங்களா அப்படின்னு நான் பாக்கிறதுக்கு வரேன் அப்படின்னு வேண்டி இருக்காரு. அதுக்கு விஷ்ணு சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. அந்த நாள் தான் கேரள மக்கள் கொண்டாடுற ஓணம் பண்டிகை. உலகளந்த பெருமாளுக்கு நிறைய இடத்துல கோயில்கள் இருந்தாலும் காஞ்சிபுரத்துல இருக்கிற உலகளந்த பெருமாள் கோவில் பிரசித்தி பெற்ற ஒண்ணா விளங்குது. உபேந்திரர் அப்படின்னு அழைக்கப்பட்ட வாமன அவதாரத்தை பத்தி நீங்க இப்பதான் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ்.